ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பாசிப்பருப்பு போட்டு ஒரு டால் செய்ய போகிறேன். அது வந்துட்டு எல்லாத்துக்கும் சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு 200 பாசிப்பருப்பு எடுத்து கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு ஒரு 4 விசில் வர வச்சு அவிச்சு எடுத்து தூர வச்சாச்சிங்க. இப்போ வந்துட்டு அதுக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். சரிங்களா? தாளிக்கிறது வந்துட்டு எண்ணெய், கடுகு, ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை நான் வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுட்டேன். ஒரு வெங்காயம், பூண்டு, இஞ்சி சீவிட்டேன், பச்சை மிளகா, தக்காளி, ஒரு சின்ன தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த எண்ணெய், கடுகு, ஜீரகம் பொரிஞ்ச பிற்பாடு நம்ம இதெல்லாம் வந்துட்டு அதை சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம பச்சை மிளகா போட்டுடலாம். பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு அது எண்ணெயிலே போட்டு வதக்கினா தான், அப்படியே கூட போடலாம். ஆனால் எண்ணெயில் போட்டு வதக்கினா தான் அதோடைய வாசனை நல்லாயிருக்கும். அதுக்காக தான். சரிங்களா? இப்போ பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். சரிங்களா? இது சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு வந்துட்டு காரம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் இல்லைங்களா? அந்த பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. நல்லா சத்தும் கூட. அதனால் ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டுறது கூட நீங்கள் இதில் செஞ்சு கொடுத்து விடலாம். சரிங்களா? குட்டி குட்டி வெங்காயம் அரிஞ்சு பார்த்தீங்களா? ஒரு வெங்காயம் அது அப்படியே வந்துட்டு வதக்கிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் தக்காளியை வதக்கிக்கலாம். ஓகே. அதனால் செமையாக இன்றைக்கி வந்துட்டு இதுக்கு வந்து சைட் டிஷ்னா தெரியுங்களா? உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம், வத்தல் இதெல்லாம் சூப்பராக செமையாக இருக்குங்க. சரிங்களா? நான் அப்பளம் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் பாப்பாவுக்கு. ஓகேங்களா? பாருங்கள், தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதங்கிட்டோங்க. தக்காளி நல்லா வதக்கி விடலாம். சரிங்களா? வதக்கி விட்டுட்டு நம்ம வந்துட்டு அந்த பருப்பு இருக்கு இல்லைங்களா? அதை வந்து நல்லா ஒரு மாதிரி மலர்ந்த மாதிரி இருக்கும். ரொம்ப குழக்கம்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் மலர்ந்த மாதிரி இருந்தால் போதும். அதுக்கு வந்துட்டு அப்படியே சும்மா ஒரு கரண்டியாலே அப்படி மசிச்சு விட்டு நம்ம அதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டேங்க. பெருங்காயத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் திட்டமாக உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கொஞ்சம் திட்டமாக அதெல்லாம் அந்த குக்கரை அப்படியே கழுவி ஊற்றினா சரியாக போயிடும். அவ்வளோதான். நல்லா 2 கொதி வந்த பிற்பாடு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றினா போதும். சரிங்களா? அவ்வளோதான். சூப்பரான டால் ரெடி. நீங்கள் வந்துட்டு இதை சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்விதா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோ பார்க்கும்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. பாய். சூப்பராகிடுச்சு பாருங்க. குழம்பு இது டாலு ரொம்ப கடைஞ்சிட்டா மழை ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் திரியாக தான் இருக்கணும். சரிங்களா? செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். பாய்.